ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வெல்கம் டு டெக்ஸாஸ் சீரீஸ். இன்றைக்கி நான் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எப்போ டெக்ஸாஸ் வந்தாலும் இங்கே மட்டும் போகாமல் வரவே மாட்டோம். எங்கேன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? எங்கேயும் இல்லைங்க, வாத்துக்கறி தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 4 பேர் ஒரு 20 மைல் ட்ராவல் பண்ணி வந்தோங்க. கரெக்டாக ஃபார்ம் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் யோசித்தோம், யாராவது செக் பண்ணிங்களா மேப்பில் இன்றைக்கி ஷாப் ஓப்பனாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் லக்கிலி ஷாப் ஓப்பனாக தான் இருந்தது. பட் ஒரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னா, வாத்து இல்லைங்க, சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்போ வரும் அப்படின்னு கேட்டேன். இப்போதைக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால தண்ணிலாம் பற்ற மாட்டேங்குது. அதனால் வாத்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடடா வடை போச்சே, வாத்துன்னு ஆசையாக வேற வந்தோமே. காரில் வர வாத்தை பற்றியே தாங்க பேசிட்டு வந்தோம் 1/2 மணி நேரமாக. கடைசியில் வாத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அவங்க சொன்னாங்க, கோழி சேவல் எல்லாமே இருக்குது, வேறு எதாவது வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. இவ்வளோ தூரம் எதுவுமே வாங்காமல் போனால் எப்படி, சரி கோழியாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழி தாங்க பார்த்தோம். நல்லா வெடை கோழியாக தான் இருந்தது. நாங்கள் ப்ரிப்பேர்டாகவே இல்லை, கோழி வாங்குற பிளானே இல்லை. வாத்து தான் ஆளுக்கு ஒரு வாத்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். சரி கோழிங்கிறப்ப சரி ஆளுக்கு 2 கோழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃப்ரெண்டு 2 கோழி, இன்னொரு ஃப்ரெண்டு 2 கோழி, அப்புறம் அக்கா ஒரு கோழி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அக்கா வீட்டில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு கோழி போதும் அப்படின்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டோம். ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் தாங்க. ஒரு கோழியோட விலை பார்த்திங்க அப்படின்னா $8. இதே சேவல் அப்படின்னா $15ங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆடோட விலையெல்லாம் லைவ் கோட் $6 to $7 அந்த மாதிரி வருது. நாங்கள் ஆடு வெட்டுற பிளானே இல்லை, வாத்து வாங்கலான்னு போய் கடைசியில் கோழி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி. பட் கோழியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட்லாம் செம்ம சூப்பராக தான் இருந்தது. ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா 6 கோழி வாங்கியிருந்தோம். கேஷ் தாங்க பே பண்ணோம். கார்டு பே பண்ணால் சம் பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ கேஷே பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் தான் பே பண்ணியிருந்தோம். இவங்க பார்த்திங்கன்னா கோழி முட்டையுமே சேல் பண்ணுறாங்க. அவங்க ஃபார்மில் இருக்க கோழி முட்டை தான். 30 முட்டை $8ங்க. இதுவுமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. ஸோ ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம். முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்ததுங்க. நான் ரெட்டைக்கரு முட்டை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை ஒத்தக்கரு தான், ஆனால் முட்டையோட சைஸே பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு கறி வெட்டுறதுக்கு உள்ளே போயிட்டோம். உள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லை. ஸோ நான் வீடியோ எதுவுமே எடுக்கல. உள்ளே ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே சுடுதண்ணில் நனைச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் தோல் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. இவங்க தோல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க பேர்ன் பண்ணியுமே கட் பண்ணுறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, பேர்ன் பண்ணி கட் பண்ணிட்டு வந்தோம்னா அன்னைக்கே சமைச்சா ஓகேங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அந்த பேர்ன் பண்ண ஸ்மெல் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் மாதிரி வருது, நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நாங்கள் யாருமே பேர்ன் பண்ணுறதே இல்லை, அப்படியே தான் வாங்கிட்டு வருது. தோலையுமே ரிமூவ் பண்ண சொன்னோம், பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படியே கட் பண்ணி கொடுங்க அப்படின்னா, எல்லாமே வெடை கோழிங்க. எல்லா கோழிலுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக முட்டை நிறைய இருந்துகிட்டே இருந்தது. இங்கே என்னென்னா கோழி கட் பண்ணும்போதுங்க லிவரு கல்லீரல் எல்லாமே எடுத்து ட்ராஷ் பண்ணிவிடுவாங்க. இங்கே யாருமே சாப்பிட மாட்டாங்க போல இருக்குது. நாங்கள் 6 கோழி வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, எல்லாத்தோட லிவர் கல்லீரலுமே எடுத்து தனியாக வச்சுட்டாங்க ட்ராஷ் போடுறதுக்கு. அப்புறம் நாங்கள் எங்கடா லிவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க ட்ராஷ் போடுறதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லை எங்களுக்கு எல்லா பார்ட்ஸுமே வேணும், எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் போகும்போதே நல்ல பெரிய பாத்திரம், நிறைய கவர்ஸு பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோங்க. அவங்க என்ன தான் கவர் கொடுத்தாலுமே அடியில் எங்கேயாவது லீக் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கறிக்கு அதுக்கும் ஸ்மெல் வந்துருச்சுன்னா கார் ஃபுல்லாக பயங்கர ஸ்மெல் அடிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். நாங்கள் வாங்கும்போதே தனித்தனி பேக்கில் ஒரு கறியுமே கட் பண்ணி வாங்கிக்கிட்டோங்க. இவங்க ஃபுல்லாக மெஷின் கட்டிங் தான். ஸோ எல்லாமே பெரிய பெரிய பீஸாக தான் போடுவாங்க, சின்ன பீஸ் எதுவுமே போட மாட்டாங்க. ஏன்னா அந்த மிஷின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப சின்ன பீஸ் போட்டால் அப்படின்னா சேஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பெரிய பெரிய பீஸாக தான் போடுவாங்க. நம்ம வீட்டுக்கு எகெயின் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஈவினிங் ஆகிடுச்சுங்க. ஏன்னா இதுவே ஒரு பெரிய லாங் ட்ரிப் மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே போனோம், 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சரி அதுக்கு மேலே நைட்டு சமைக்கிறதுலாம் பெரிய விஷயம் தான். நான் அடுத்த நாள் தான் அட்லாண்டா கிளம்புறதா இருந்தது. ஸோ காலையில் சமைச்சிக்கலாம், காலையில் சமைச்சோம்னா அப்படியே கொஞ்சம் மகிக்குமே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சிக்கன் குட்டி குட்டி பீஸெல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம்.
பண்ணிட்டோங்க. எல்லாமே பெரிய பெரிய பீஸாக இருந்தது. கத்தி வந்து நல்ல பெரிய கத்தி இருந்தனால ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் மாமா தான் கட் பண்ணி கொடுத்தாங்க சின்ன சின்ன பீஸாக. சூப்பராக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் தோட்டத்துலலாம் கோழி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த வெடை கோழியாக இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து குட்டி குட்டி முட்டை இருக்கும். அதை சாப்பிடவே ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய முட்டை இருந்தது. ஒரு கோழியில் வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 5 முட்டை இருந்ததுங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து குழம்பு வெந்ததுக்கப்புறம் கடைசியாக போட்டிங்கன்னா போதும் 10 நிமிஷத்தில் வெந்துடும். அந்த குழம்போட சத சதன்னு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே சிக்கன் சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபார்ம்லேயே வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி கொடுத்தனால வீட்டில் வந்து திரும்ப திரும்ப வாஷ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப க்ளீனாக தான் இருந்தது. இங்கே பாருங்களேன், முட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே செம்ம ஆசையாக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த முட்டையை பார்த்ததுலேருந்து எனக்கு ஊர் ஞாபகமாகவே தான் இருந்தது. ஏன்னா ஊரில் வந்து இந்த மாதிரி வெடைக்கோழியை பிடிச்சி சமைக்கும்போது அந்த முட்டை யாருக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டே சாப்பிடுவோம். அந்த ஞாபகம் தான் வந்திருந்தது. அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி வந்து கோழிக்கு வந்து கிரேவி மாதிரியே வச்சுக்கலாம், சிக்கன் கிரேவி. ஏன்னா சத சதன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தோட்டத்துலேயே சின்ன வெங்காயமும் போட்டிருந்தாங்க இந்த தடவை அறுவடைக்கு. சூப்பராக வந்துடுதுங்க சின்ன வெங்காயமே. என்ன ஒரு அட்வான்டேஜ் சம்மர்லேன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கருவேப்பிலை வேணால் குடுகுடுன்னு ஓடி போய் பேக் யார்டில் பறிச்சுட்டு வந்துடலாம். வெங்காயம்னா நம்ம வெங்காயம் அறுவடை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தாங்க நம்ம வந்து கார்டனிங் பண்ணுறதுல. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு, தக்காளி 2 தக்காளி போட்டோம். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கறியுமே வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோங்க. இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே பட்டை கிராம்பெல்லாம் வந்து சேர்த்து போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா வாயில் வந்து கொஞ்சம் மாட்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டிருந்தேங்க. வேறு எந்த மசாலுமே கடை மசால் சேர்த்தவே இல்லை. நல்லா வதக்கி விட்டுட்டு, இது நாட்டுக்கோழினால விசில் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பாத்திரத்துலேயே வேக வச்சா ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் கொழுப்பாக இருக்க மாதிரியுமே இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு 3 விசில் விட்டேங்க. சூப்பராக வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்குன்ட்டு. நான் வந்து கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றியிருந்தோம். அந்த கோழிலே வந்து ரொம்ப கொழுப்பு இருந்தனால அவ்வளோ எண்ணெய் விட்டுருச்சு. கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாட்ட தான் இருந்தது. கொஞ்சம் சுண்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையுமே தனியாக எடுத்து வச்சுருந்தோம். குக்கர் நல்லா விசில் அடங்கினதுக்கு அப்புறமா அந்த முட்டையுமே அந்த கொதிக்க விடும்போது இதையுமே போட்டுட்டு, தோட்டத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தது கார்னிஷ் பண்ண போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி முட்டையுமே பாருங்களேன் சூப்பராக வெந்துருச்சு. ஏன்னா நீங்கள் முட்டை வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் அந்த முட்டை வந்து கசகசன்னு உடையாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் எடுத்தோம்னா எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு வந்து சுண்டை விட்டால் கரெக்டாக இருக்குங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் செஞ்சுருந்தோம். சுட சுட இட்லிக்கு வந்து இந்த சிக்கன் குழம்பு வந்து அட்டகாசமாக இருந்தது. அது என்னவோ தெரியலைங்க, நான்வெஜ்ஜு சமைக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த இஞ்சி பூண்டு வாசமே வந்து பயங்கர டெம்ப்ட் பண்ணிவிடுங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி தான் இருந்தது. டிப்பிக்கலாக ஊரில் சாப்பிட்ற அதே சேம் டேஸ்ட்டு தான், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இல்லை. பட் என்ன ஒரே ஒரு கவலை இருந்தது அப்படின்னா, வாத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கவலையாக இருந்தது. பட் தட்ஸ் ஓகே. அதுக்கு பதிலாக இப்போ தான் நம்ம கோழிக்கறி சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து செம்ம பிடிச்சாச்சுங்க. தோட்டத்துலேயே வாழை இலையுமே இருந்ததுங்க. அறுத்துட்டு வந்துட்டு சுட சுட இட்லியும் கோழிக்கறி குழம்பு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா கடையில் வாங்குகிற பிராய்லர் சிக்கன்லாம் கூட இவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது வந்து நல்லா சுருக்குன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ப்ரைஸுமே பாருங்களேன் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்போ கடையில் போய் பிராய்லர் சிக்கன் வந்து ஒரு ஹோல் சிக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு $7 வருங்க. இப்போ இது நாட்டுக்கோழி $8 தான். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம தூரமாக ட்ராவல் பண்ணி போய் வாங்குற மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் ஓகேங்க. நல்ல சுவையான சாப்பாடு வேணும் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோழி $8. நம்ம ஊர் காசுக்கு ₹650 கிட்ட வருங்க. ரீசனபிள் ப்ரைஸ் தான். அது இல்லாமல் மீட்டுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க. பட் எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன இருந்தது அப்படின்னா, வாத்து கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. என்னோட அக்கா பொண்ணு வந்து சிக்கனே சாப்பிட மாட்டா. அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எனக்கு ஒரு ஊட்டுங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டே தான் இருந்தா. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஃபார்ம்லாம் மீட் எடுத்து சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.